Hi friends, good evening. Welcome to Delhi சமையலறை சேனல். மண்டே இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி கிச்சடி. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஆனியன் சேர்த்துக்கிட்டேன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன், அண்ட் பூண்டுமே சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை, அதாவது நார்மலாக நம்ம பேசிக் என்ன தாளிப்புக்கு போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதோட என்கிட்ட அவைலபிளாக பூசணிக்காய் இருந்துச்சு, அந்த வெஜிடபிள் மட்டும்தான் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி வர கேப்பில் நான் உங்களுக்கு ஒரு அரை கிளாஸ் அரிசி அண்ட் ஒரு கப்பு பாசிப்பருப்பு அப்புறம் துவரம்பருப்பு கலந்த மாதிரி ஒரு கப்பு சேர்த்து பருப்பு போட்டு எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணி ஒரு 3 கப் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சுக்கிட்டேன். குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கிறேன் குக் ஆகிறதுக்கு. சைட் பை சைடு நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறேன். அதுக்கு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கூடவே தட்டின பூண்டு, அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெறும் தண்ணி ஒரே ஒரு டைம் தண்ணி தெளித்து அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சிம்பிள் டின்னர் தான். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் பையனுக்கு எப்படி சர்வ் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா ரைஸு, பொரியல், அப்புறமா ஹாஃப் பாயில். நாங்கள் ஆம்லேட் பண்ணிக்கிட்டோம், அதை வீடியோவாக எடுக்கலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.